அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு வேண்டுகிறேன். தெய்வமே, செல்வருடைய சுயநல வாழ்க்கை தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும். தனக்கு சுவையான உணவு, புத்தாடை, வசதியான வாழ்க்கை, தன் சுகபோகத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு வாழ்ந்தான். லாசரோடு உணவை பகிர்ந்து கொள்ள மனமில்லை. ஏழை லாசரை ஒரு பொருட்டாகவே அவன் கருதவில்லை. பசியோடு விட்டு விடுகிறான். அவன் இறந்து பாதாளத்தில் வேதனைப்பட்டாலும் சுயநலம் மட்டும் அவனிடமிருந்து போய்விடவில்லை. தான் வாழ்ந்த சுயநல வாழ்வை எண்ணி வருந்தி தான் அவ்வாறு வாழ்ந்திருக்கக்கூடாது. இந்த ஏழை லாசருக்கு கொஞ்சமாவது உணவு வழங்கியிருக்க வேண்டும். தவறு செய்து விட்டேனே என்று அவன் மனம் வருந்தவில்லை. திருத்தமான வாழ்வு கடந்து வரவில்லை. என்னுடைய சகோதரர்களும் என்னைப் போலவே சுயநலம் கொண்டவர்கள்தான். அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள். இப்படி அவர்கள் வாழ்ந்தால் என் சகோதரர்களும் என்னைப் போல இந்த பாதாளத்தில் வதைக்கப்பட வேண்டிய சூழல் வரும். என் சகோதரர்கள் மட்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சுயநலத்தோடு பேசுகிறான். ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையிலும் சுயநலம் குடிகொண்டிருக்கிறது. எங்கள் ஜெபத்திலும் சுயநலம் தான் முதன்மையாக இருக்கிறது. எனக்கு வேண்டும், என் குடும்பத்திற்கு வேண்டும் என்கிற ஜெபம் வருகிறது. நாங்கள் சுயநல உணர்வை தாண்டி பிறர் நலத்தில் நாங்கள் இணைந்து வாழ தூய ஆவியின் வரத்தை தாரும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.